பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தாழ்மை என்கிற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே பல நேரங்களிலே தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடுகிறது. பெருமை உள்ளவர்களாய் பல நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். நம்மை நாமே மேன்மைப்படுத்தினவர்களாகவே பல நேரங்களிலே காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாள் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்படுகிறதா? தாழ்மையுள்ளவர்களாக எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக. இந்த நாளிலே மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார் என்பதாக. இந்த காலவெளியிலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த நாளிலே தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், பெருமையுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அளவற்றதான கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். முதலாவதாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தாழ்மையுள்ளவர்களாய் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக தாழ்மை என்கிற ஒரு காரியத்தை ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். தாழ்மையுள்ள ஒரு ஜெபம் செய்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது 2 மனிதர்கள் தேவாலயத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். அதிலே ஒருவன் தன்னை குறித்து மேன்மைப்படுத்தினவனாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இன்னொரு மனிதனோ ஆயக்காரனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய சமூகத்திலே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தாழ்மையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறவனாக காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதாக. இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தப்படுகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்புகிறதாய் இருக்கும். பல நேரங்களிலே ஜெபத்தில் கூட நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு பெருமையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அவைகளிலிருந்து இந்த நாளிலே நீக்கப்பட்டவர்களாக தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக தாழ்மையின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மூன்றாவதாக தாழ்மை என்கிற ஒரு காரியத்திலே எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் சொல்லுகிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக மனத்தாழ்மையாய் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையாய் நடப்பதையே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். தாழ்மை என்கிற காரியம் நம்மிடத்தில் காணப்படுமே என்றால் தாழ்மையுள்ளவர்களாக நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் அவர்களை உயர்த்துகிறார். தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவதாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மனத்தாழ்மையுள்ளவர்களாய் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக மனத்தாழ்மையாய் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலே தாழ்மையை குறித்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றும் கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மையை அணிந்து கொண்டிருப்பவர்களாக, தாழ்மையோடு செபிக்கிறவர்களாக, தாழ்மையோடு நடப்பவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தாழ்மையுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது பரிபூர்ண நன்மைகளினாலே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புகிறவராய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.